இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. பீகார் மாநிலத்தில் நாளை 122 தொகுதிகளில் இரண்டாவது மற்றும் கடைசி கட்ட தேர்தல். பாதுகாப்பு கருதி நேபாள எல்லை 72 மணி நேரத்திற்கு மூடல். காஷ்மீர், ஹரியானாவில் காவல்துறை தேடுதல் வேட்டையில் 2900 கிலோ வெடிமருந்துகள் பறிமுதல். பயங்கரவாத இயக்கங்களோடு தொடர்பில் இருந்த மருத்துவர் உட்பட 7 பேர் சட்டவிரோத செயல்கள் தடுப்புச் சட்டத்தில் கைது. IS பயங்கரவாத அமைப்போடு தொடர்பில் இருந்ததாக மருத்துவர் உட்பட 3 பேரை கைது செய்தது குஜராத் தீவிரவாத தடுப்பு படை. நச்சுத்தன்மை மிக்க ரசாயனத்தை கொண்டு பயங்கரவாத தாக்குதல் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்ததாக தகவல். தமிழகத்தில் முதியோர் நலனுக்கான புதிய திட்டமான அன்புச்சோலை மையங்கள் திறப்பு. 10 கோடி ரூபாய் செலவில் 25 மையங்களை திறந்து வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். டெல்லியில் இருக்கும் பிக் பாஸுக்கு பழனிசாமி ஆமாம் சாமி போட்டுக் கொண்டிருப்பதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். SIR விவகாரத்தில் சத்தமில்லாமல் அதிமுக வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் பேச்சு. டெல்லியில் இருக்கக்கூடிய பிக் பாஸுக்கு நம்முடைய பழனிசாமி ஆமாம் சாமி போட்டுத்தான் ஆகணும். இந்த SIR குறித்து நாம் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம். அதிமுகவின் சார்பில் திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. அதுல நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே போட்டிருக்கணும். SIR என்றாலே திமுகவினர் அலறுவதாகவும் பதறுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். உண்மைகளை எடுத்துரைக்கவே உச்சநீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் விளக்கம். சில தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. உண்மை நிலையை எடுத்து சொல்றதுதான் நாங்க போயிடுவோம், ஜாயின் பண்ணிடுவோம். அதுல என்ன அவங்களுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பதறாங்க, ஏன் அலறாங்க? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். தனது மகனையும் மருமகனையும் கட்சியில் பார்த்ததுண்டா என எடப்பாடி கே. பழனிசாமி கேள்வி. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தினர் ஆதிக்கம் செலுத்துவதாக கூறிய செங்கோட்டையனின் குற்றச்சாட்டுக்கு பதில். உங்களுடைய மகன் மருமகனுடைய தலையீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் குற்றம் சாட்டியிருக்காரு. ஒரு நாளாவது நீங்க பாத்திருக்கீங்களா கோவையில? ஒரு நாளாவது நீங்க பாத்திருக்கீங்களா? இதுவரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? இங்கிருந்து பிரிஞ்சு பல பேர், அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் போயிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? அவருக்கு வேற குற்றச்சாட்டு கண்டுபிடிக்க முடியல, இந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. கூட்டணிக்கு வருமாறு கூவி கூவி அழைக்கும் நிலையில் அதிமுக உள்ளது. விஜயின் தாவேகா விவகாரத்தில் டிடிவி தினகரன் விமர்சனம். 26 தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒன்று எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா திமுக அவர்களை தாவேகாவை அழித்து விடும் பயமுறுத்தி பார்த்தாங்க. இன்னும் பவன் கல்யாண், சிரஞ்சீவி உதாரணங்கள் எல்லாம் சொல்லி அவரை ஏமாற்ற பார்த்தார்கள். சென்னையில் வரும் 13ஆம் தேதி தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து பிரேமலதா தலைமையில் ஆலோசனை நடைபெறும் என அறிவிப்பு. கிருஷ்ணகிரி நகராட்சி திமுக பெண் தலைவர் ஃபரீதா நவாப்பின் பதவி பறிபோனது. நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு திமுக கவுன்சிலர்கள் உள்ளிட்ட 27 பேரும் ஆதரவு. திருச்சி பீமநகரில் உள்ள காவலர் குடியிருப்பில் இளைஞர் வெட்டிக் கொல்லப்பட்ட வழக்கில் 5 பேர் கைது. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல். திருச்சி கொலை சம்பவம் பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக அண்ணாமலை கண்டனம். திமுக ஆட்சியில் 7000க்கும் அதிகமான படுகொலைகள் நடந்திருப்பதாக அன்புமணி கடும் குற்றச்சாட்டு.
தமிழக பள்ளி பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்வது தொடர்பாக 23, 24ஆம் தேதிகளில் ஆலோசனை. மாநில கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் வகையில் பல்வேறு புதிய பாடத்திட்டங்களை சேர்க்க திட்டம் என தகவல். அறநிலையத்துறை ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்களைப் போல நடந்து கொள்ளக்கூடாது. கரிம்பளம் வந்தனூர் பால் பண்ணை நாதர் கோவில் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழை. தூத்துக்குடி, நெல்லை, ராமநாதபுரம், குமரியில் நாளை மறுநாள் கனமழை பெய்யும் என கணிப்பு. ஈரோடு அருகே பழங்குடியின மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்கள். காட்டாற்று வெள்ளம் காரணமாக சாலை சேதமடைந்ததால் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலையில் நடவடிக்கை. இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.